ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். தமிழ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, சாம்சங் விசஸ் ஆப்பிள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த டிபேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, காமனாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். சாம்சங் அங்கிட்டு அப்படி இப்படின்றியா, இங்கிட்டு சாம்சங்கு வந்து ஆப்பிள் ஐஃபோனை பார்த்து காப்பி அடிக்கிறேன்றியா. என்ன தாண்டா அவங்களுக்கு பஞ்சாயத்து? இதுவும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, அதுவும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, எதடா வாங்குறது? ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா அப்படின்ற டிபேட்டும் இருக்குது. சாம்சங்கு ஐஃபோனா அப்படின்ற டிபேட்டும். சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது அதை ட்ரோல் பண்ணுவாங்க, ஆப்பிள் ஐஃபோனை கம்பேர் பண்ணி. ஆப்பிள் ஐஃபோன் 16 புதுசாக லான்ச் ஆகுது அப்படின்னா சாம்சங்கோட புது டிவைஸ் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இப்படின்னு சாம்சங் விசஸ் ஐஃபோன் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. பொதுவாக இதில் என்ன இருக்குது, என்ன வித்தியாசங்கள் இருக்குது, எதனால ரெண்டும் வேறுபடுது, எதனால இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ ப்ரீமியமான செக்மெண்ட்டில் இவ்வளோ ஒரு டஃப் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பொதுவாக நம்ம இந்தியான்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூ சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதே மாதிரி சாம்சங்ன்ற பிராண்ட் வந்து பட்டி தொட்டி எல்லாருக்கும் தெரியும். ஒரு மினிமம் தினக்கூலியில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற அவங்களுக்கு கூட சாம்சங்கோட பிராண்ட் வந்து தெரியும். ஏன்னா அவங்க மினிமம் 2500 பட்டன் ஃபோனில் ஆரம்பித்து டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் ஆரம்பித்து நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஏன் துபாயோட அந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங் அதுவே பார்த்திங்கன்னா சாம்சங் தான் கட்டினாங்களாம். அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் ரத்தன் டாட்டா அவர்கள் எல்லா தொழில்நுட்பத்துலேயும் அவங்களோட பிராண்டு குரோமா இருக்குது, அப்புறம் ஜூடியோ இருக்குது, வெஹிக்கிள்ஸில் இருக்காங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்காங்களே, எல்லா தொழில்நுட்பத்துலேயும் அவங்களோட கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் சாம்சங்கும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு, கிளாத்திங்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடியேட்டி தான் பறக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாம்சங்காக எலக்ட்ரிக்கல் ஹோம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுற நிறுவனம் அப்படின்றது தெரியுது. ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது சாம்சங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் வேல்யூ அதிகம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் வேறு. இப்போ நம்ம கம்பேரிசன் வந்து மொபைல் ஃபோனை மட்டும் வச்சு பேசுவோம் மெயினாக, ஓகேவா? இப்போ சாம்சங் எடுத்திங்கன்னா மினிமம் அந்த 2500 வந்து அவனோட ஃப்ளாக்ஷிப் லெவல் எஸ் சீரிஸ் எல்லா பட்ஜெட்லேயும் 10,000, 15,000, 30,000, 40,000, 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனோட ப்ராடக்ட் இருக்குது. அது போக வாட்ச்சு, ஏர்பாட்ஸு, நெக்பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இங்கிட்ட ஆப்பிள் சீரிஸ்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட ஸ்டார்டிங் ஃபோன் ரேட்டே பார்த்திங்கன்னா 70,000 ரூபா. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த 16 70,000 இருக்கும், 16 + 90,000 இருக்கும், 16 ப்ரோ வந்து 1,30,000 இருக்கும், 16 ப்ரோ மேக்ஸ் 1,50,000 வரும், ஹையர் அண்ட் வேரியண்ட் 2 லட்சம் வரைக்கும் போகும், 1 TB வேரியண்ட் இப்படி தான் இருக்குது. அது போக அவன் ஏர்பாட்ஸ் 30,000, வாட்ச் அல்ட்ரா சீரிஸ் ஒரு 1 லட்சம் இப்படின்னு பார்த்திங்கன்னா அவனோட செக்மெண்ட் இருக்கு. ஆனால் மினிமம் யாராவது வாங்கணும்னு நினச்சா ஆப்பிளுக்கு அவன் சொத்தை தான் எழுதி வைக்கணும், 50,000 70,000 செலவு பண்ணி தான் பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ எதனால சோஷியல் மீடியாவில் சாம்சங்கையும் ஐஃபோனையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க 2 பேருமே அந்த ப்ரீமியம் செக்மெண்ட், அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி. இப்போ சாம்சங் ஒரு புதுசாக ஒரு இனோவேட்டிவ் ஒன்று கொண்டு வரான் அப்படின்னா அதை வந்து ஆப்பிள் ட்ரை பண்ணுவான், அது அப்படியே அப்பட்டமாக தெரியும். அதே மாதிரி புதுசாக ஆப்பிள் ஏதாவது கொண்டு வரான் அப்படின்னா அந்த சாம்சங் வந்து அடுத்த ஃபோன் லான்ச் பண்ணால் அதை டீஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ட்ரெய்லர் விடுவான், இன்னொன்று அதை கலாய்ப்பான். ஆனால் அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூச்சரை அவன் ஃபோனில் கொண்டு வந்திருப்பான். இந்த மாதிரி பிராண்டுக்கு பிராண்ட் டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு திரிகிறானுங்க. அதனாலே நம்மளும் ட்ரிகர் ஆகி போய் சாம்சங் விசஸ் ஐஃபோன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த அப்சரா பென்சிலையும் நட்ராஜ் பென்சிலும் யூஸ் பண்ணியிருப்போம். நட்ராஜ் பென்சில் கொஞ்சம் ரேட்டு கம்மி அப்சராவை கம்பேர் பண்ணும்போது. நட்ராஜோட விளம்பரம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நீடித்து எழுதலாம், லிப்பு வந்து அவ்வளோ உடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்சராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக எழுதும், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும். எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 மார்க்கு எழுதிங்கன்னா 102 மார்க் 105 மார்க் வாங்குவீங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்சராவோட பேக்கேஜிங்குமே பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும், உள்ளே ஒரு ரப்பர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு தெரிய வருது 2 பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரே நிறுவனம் தான். அவனோட கான்செப்ட் என்னென்னா, நீ லோ பட்ஜெட்டில் வாங்குறியா அப்போயும் என் பென்சிலில் தான் வாங்கணும், ஹை பட்ஜெட்டில் வாங்குறியா அதையும் ஏன் தான் வாங்கணும் இப்படின்னு பார்த்திங்கன்னா பிராண்டே இதுன்னு இப்படின்னு இல்லை, ஏகப்பட்ட பிராண்ட் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு பேரில் பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட தொழில் யுக்தி. இப்போ ஆப்பிளோட ஐஃபோன் இருக்குல்ல, அதோட டிஸ்பிளே யார் மேனுஃபேக்சரிங் பண்ணி தரான்னு பார்த்திங்கன்னா சாம்சங் பாய்.
இப்போ 15 ப்ரோ மேக்ஸையும் S23 அல்ட்ராவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி டிஸ்பிளே டெஸ்ட்டில் 15 ப்ரோ மேக்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ S24 அல்ட்ராவையும் 15 ப்ரோ மேக்ஸ் டிஸ்பிளேவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரே வீடியோ போட்டு பாருங்கள், சோஷியல் மீடியாவில் யூடியூப்லேயே அடிச்சு பாருங்கள், கம்பேரிசன் வீடியோ இருக்கும். S24 அல்ட்ரா நல்லாயிருக்கும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா என்னன்றது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாறும்போது இதை விட இது பெட்டராக, அதுக்கப்புறம் இதை விட அது பெட்டராக இருக்கும். இப்படி பிராண்டுக்கு பிராண்ட் மாறும். அதே மாதிரி ஆப்பிளோட சென்சார் வந்து பார்த்திங்கன்னா சோனிக்கிட்டேருந்து தான் வாங்குகிறாங்க. ஆனால் லான்ச் அப்போ பார்த்திங்கன்னா பேட்ரி என்ன எம்ஏஹெச் கொடுக்குறோம், என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோன்றத ஆப்பிள் வந்து ரிவீலே பண்ண மாட்டானுங்க. ஆனால் அதில் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பானுங்க. சாஃப்ட்வேரில் என்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போன்ற ஹார்ட்வேரை பற்றி பெருசாக அவன் பேசவே மாட்டான். மற்ற பிராண்டை பற்றி அவன் மூக்கே நுழைக்க மாட்டான். ஆனால் சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன சென்சார் யூஸ் பண்ணுற எல்லாமே மற்ற எல்லா பிராண்டுமே ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்பிள் வந்து ரிவீலே பண்ண மாட்டான். இப்போ எதனால் சாம்சங் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி 100x வரைக்கும் ஜூம் போகும், போர்ட்ரேட் ஃபோட்டோ பக்காவாக இருக்கும், ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட ஐஃபோன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபிலாம் பெருசாக இல்லைப்பா அப்படின்பாங்க. ஆனால் வீடியோவுக்கு நான் ஐஃபோன் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ ரிலேட்டடாக டிஜிட்டல் க்ரியேஷனில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. முக்கால்வாசி பேர் ஆப்பிள் ஐஃபோன் தான் வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சில பேர் பார்த்திங்கன்னா S24 அல்ட்ராவும் S23 அல்ட்ரா சாம்சங்கோட அந்த எஸ் சீரீஸில் ப்ரீமியம் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட தேவையை பொறுத்த வரைக்கும் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால அதை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வீடியோகிராஃபின்னு வரும்போது ஐஃபோனை தான் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ், அந்த ஒரு லென்ஸ்லேருந்து இன்னொரு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ட்ராப்பே இருக்காது. சைமல்டேனியஸாக ஸ்மூத்தாக பார்த்திங்கன்னா மாறும், ஒரு ஷேக்னஸ் இருக்காது. இன்னுமே S24 அல்ட்ராவையும் 15 ப்ரோ மேக்ஸையும் நீங்கள் வீடியோ கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக்னஸ் வந்து அவன் என்ன தான் சாம்சங் வந்து வீடியோவில் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்னாலும் அந்த டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், அந்த ஸ்டேபிளாக இருக்கட்டும், சினிமேட்டிக் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே ஐஃபோனில் தான் பெட்டராக இருக்கும். இதே இது அப்படியே போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபின்னு வந்துட்டிங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச், டெப்த்து, எஃபெக்ட்ஸு எல்லாமே சாம்சங் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சாம்சங்னால் பண்ண முடியாதுன்னு இல்லை, அவன் நினச்சா பண்ணலாம். எவ்வளோ பெரிய நிறுவனம் அது, எவ்வளோ பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களால கொண்டு வர முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை பண்ண மாட்டுறாங்க. இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன்லேயும் நீங்கள் பாருங்கள், 16 ப்ரோ மேக்ஸ் வரும், இங்கே S25 அல்ட்ரா வரும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபியில் சாம்சங் பிச்சு உதருவான், ஆனால் வீடியோகிராஃபியில் ஐஃபோன் தான் பெட்டராக இருக்கும். இது சிலம்ப ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டானுங்க. அது அவங்களுக்குள்ளே உள்ள இதுவாக என்னன்றது தெரில. இது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியே என்ன நினச்சாலும் பண்ண முடியுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டீம், டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்படி இருக்க போது சாம்சங் ஏன் பண்ண முடியலை வீடியோகிராஃபியில் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது, புரியாத புதிராக தான் இருக்குது. அவங்க வீம்புக்குனே தான் பண்ண மாட்டேறான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிராண்டுக்குள்ளே ஒவ்வொரு ஒப்பந்தமாக என்னன்றது எனக்கு தெரியலை. பட் இதுதான் இது. அதே மாதிரி எக்கோ சிஸ்டம் இப்போ சாம்சங் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சாம்சங் லேப்டாப், சாம்சங் டிவி, சாம்சங் வாட்ச், சாம்சங் ஃபோன் ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன நினைக்கிறேன்றதும் உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடும்னு சொல்ல முடியல. அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ள டிவைசஸ் பார்த்திங்கன்னா சுலபமாக கனெக்ட் ஆகிக்கிறோம், ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து லேப்டாப்லேருந்து ஃபோனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை விட ஒரு படி பெட்டராக பார்த்திங்கன்னா ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம் இருக்கும். ஆப்பிளோட டிவி, அந்த டிவி பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மேக்புக்கு, வாட்சஸ்ஸு, ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சாம்சங்கோட ஒரு படி மேலே. சாம்சங்க்கு அப்புறம் தான் கூகுளுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஷோமி, ரியல்மிலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அடிமட்டத்தில் இருக்கானுங்க. இன்னும் அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாலாம் பார்த்திங்கன்னா அவங்க டிவைஸ் பேர் ஆகிக்க மாட்டேங்குது. பட் சாம்சங்கும் ஆப்பிளும் பார்த்திங்கன்னா பக்காவாக அவங்களோட எக்கோ சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக சாம்சங் வந்து பிடிக்கும். காரணம் என்னென்னா அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, நமக்கு என்ன மாதிரி வேணால் பண்ணிக்கலாம், நம்ம அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு அந்நிய சக்தி மாதிரியே இருக்கும், ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு. இவெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்குலாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் ஆப்பிள். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆப்பிளும் சாம்சங்கும் என்னவா இருக்குது? ப்ரைஸில் உங்களுக்கு வேறுபாடு தெரியுதா,
இல்லை ஃபியூச்சர்ஸில் வேறுபாடு தெரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோகிராஃபி ஆப்பிள் தான் எப்பயுமே வீடியோவில் பெட்டராக இருக்குது, சாம்சங் தான் எப்பயுமே ஃபோட்டோவில் பெட்டராக இருக்குது. ஆப்பிள் நினச்சாலும் ஈஸியாக அந்த ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு வர முடியும். 10x ஆப்டிக்கல் ஜூம், 30x 100x கொண்டு வர மாட்டான். சாம்சங் நினச்சாலும் வீடியோகிராஃபியில் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ஸான வீடியோ, போர்ட்ரேட் டெப்த் வீடியோ எல்லாமே பக்காவாக கொண்டு வர முடியும், ஆனால் கொண்டு வர மாட்டான். இதுக்கான காரணம் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சூப்பரான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ, பை பை.